மக்கள் அறகல என்கின்ற போராட்டத்தை ஆரம்பித்து 2024 ஆண்டு அனுர என்கின்ற ஒரு சொல்லோடு அந்த புரட்சியை முடித்தார்கள். அந்த புரட்சி அனுரவால் ஆரம்பிக்கப்பட்டதா அல்லது வேறு யாரும் ஆரம்பித்தார்களா என்பது பொருள் அல்ல. அந்த புரட்சியின் விளைவாகத்தான் இந்த மாற்றம் இடம்பெற்றது. ஊழலை ஒழிக்க வேண்டும், இலங்கையில் அரசியல் மாற வேண்டும், இலங்கையில் நல்ல கலாச்சாரம் வர வேண்டும் என்று அது அன்று இடம்பெற்றது. இப்போது ஒரு சில விமர்சனங்கள் இருக்கிறது. இப்போது அந்த விமர்சனங்களுக்கு போனால் எங்களுக்கு அந்த நேரம் போதாமல் இருப்பதனால் நாங்கள் இந்த உரிய பாதையிலேயே பார்ப்போம். கடந்த காலங்களை பொறுத்தவரையில் பாரம்பரியம் மாறாது, பாரம்பரியம் தான் வரலாறாக இருந்திருக்கின்றது. அந்த வரலாறுகள் தான் சரித்திரம் படைத்திருக்கின்றன. ஆனால் அண்மை காலத்தில் குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளுக்குள் பாரம்பரியம் தவிடுபொடியாகி சமூக வலைத்தளங்களிலும் மக்களின் அதிருப்திகளும் வெளிப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு அரசியல் மாற்றங்கள் அண்மை காலங்களிலே அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கிறது. இன்னும் ஒரு கருத்தையும் எல்லோரும் கூறுகிறார்கள். கமலஹாசன், சிவாஜி கணேசன் எல்லாம் வெல்லவில்லையே, கடந்த காலங்களில் உச்ச நட்சத்திரமாக இருந்து தேர்தலை சந்தித்தார்கள், கட்சி ஆரம்பித்தார்கள், ஒரு வாக்குகளோடு அவர்கள் சென்று விட்டார்கள். இப்போது கமலஹாசனை எடுத்துக்கொண்டால் அவர் திமுகவினுடைய அல்லது அறிவாலயத்திலே அவரும் நுழைந்து விட்டார். சிவாஜி கணேசனுடைய கட்சி இல்லை. எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய்க்கு இந்த விடயம் சாத்தியமில்லை, அசாத்தியமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இதில் ஒரு வினா இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், உச்ச நட்சத்திரமாக கதாநாயகனாக இருக்கின்ற போது கமலஹாசனும் சிவாஜி கணேசனும் அரசியலுக்கு வரவில்லை. சிவாஜி கணேசன் தாத்தாவிடம் அப்பாவிடம் எல்லாம் நடித்து அந்திம காலத்தில் தான் அரசியலுக்கு வந்தார். கமலஹாசனை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு வெற்றி பெற்ற, அதாவது உலகனாக நடிப்பில் சிறந்தவர். ஆனால் அவரும் ஒரு உச்சத்தில் இருக்கும் போது வரவில்லை. அவரும் அந்த தன்னுடைய மார்க்கெட் இறங்குகிற போதுதான் அவரும் அந்த தேர்தல் களத்துக்குள் வந்து தோல்வி கண்டார். ஆனால் விஜயை பொறுத்தவரையில் விஜய் அவர் இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு கதாநாயகன், ஒரு மிகவும் டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாராக இருக்கின்ற சூழ்நிலையில் தான் அவர் தேர்தலுக்குள் வருகின்றார். எனவே அவர்களோடு இவரை ஒப்பிடுவது என்பது அது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவ்வளவு சாத்தியமாக தென்படவில்லை என்றுதான் இப்போது எல்லோரும் கூறிக்கொள்ளக்கூடியதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒருவரை எல்லோரும் மறந்திருக்க மாட்டீர்கள். பண்டுருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆரோடு மிகவும் நெருக்கமானவர். ஈழத்தமிழர் விவகாரங்களுக்காக ஐக்கிய நாடுகள் சபை வரை வந்து ஈழத்தமிழர் விவகாரங்களை கையாண்ட ஒருவர். ஈழத்தமிழர்களோடும் மிக நெருக்கத்துக்குரியவர். அதன் பின்னர் அவருடைய அரசியலில் பல முரண்பாடுகள் அல்லது விமர்சனங்கள் இருக்கலாம். அவர் கூறிய கருத்து, எம்ஜிஆர் தொடர்பிலும் விஜய் தொடர்பிலும் அவர் கூறிய கருத்து மிக நுணுக்கமாக பார்க்கப்பட வேண்டி இருக்கின்றது. எம்ஜிஆர் நின்றால் மகாநாடு, நடந்தார் ஊர்வலம் என்ற சூழ்நிலை தான் அன்று எம்ஜிஆரிடம் இருந்தது. எம்ஜிஆர் வருகின்ற போது திரட்சியாக மக்கள் வந்தார்கள்.